I am suspecting that this is a case of osteoarthritis. Okay. Initially, what he was complaining when he was coming in the clinic, what he was saying, sir, I have some pain in the leg. How many days you are having? For not days, for months or years to days. How many years you are having this? Sir, some 4 or 5 years. Okay. So I am checking. Actually, I have to make the plan. So I am checking whether there is any tenderness, any painful signs. I am checking the temperature. Okay. I am checking the skin texture. Okay. The point is, he has a problem still. What is the problem still? You not a complaint to OA or I have a complaint of deep. I came here, can you help me? You have to solve it. That's the point. ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இவங்க வச்சிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தனக்கே ஆன்சர் தெரிஞ்சுன்னா பண்ணிடுவாங்க. டேட்டா விஷயங்கள் தான் பண்ணிடுவாங்க. அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்களால சில விஷயங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு மருத்துவத்துறை. ஸோ மருத்துவத்துறை எக்ஸ்பர்ட் வர்றாங்க. வாட் ஆர் ரிசீவ் தேர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இனிமேல் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நம்மளோட அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? நீங்கள் டீட்டெயில் திங்க் பண்ணாலும் சரி, இல்லை லாஜிக்கலி ட்ரையல் அண்ட் எரர் திங்க் பண்ணாலும் சரி, வாட் ஆர் விச் இஸ் யுவர் கன்வீனியன்ட். பட் யூனிவர்சலி ஃபிசியோதெரபிக்கு சொல்லிட்டு சோப் அசஸ்மெண்ட்னு ஒரு வே நம்ம சொன்னோம் இல்லையா? ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொன்னாங்க. இது ஒரு பேட்டர்ன் சொல்லி சொன்னோம் இல்லையா? அது போல ஃபிசியோதெரபி அசஸ்மெண்ட்டுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது என்னன்னா இது மாதிரி புரியுதா என்ன சொல்ல வரேன்? இதில் எப்படி ஒரு ப்ராப்ளம்னா என்ன, அதுக்குள்ள என்னென்ன இருக்கும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறோம், அப்புறம் ஒரு ஐடியா பண்ணுறோம், அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்குறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டெஃபினேஷன் கொடுக்குறோம், டெஃபினேஷன் கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி பார்க்குறோம், ஒவ்வொரு ஐடியாவை சொல்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு ஐடியா எடுத்து அதை வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இஸ் த லாஜிக். என்ன ப்ராப்ளம், என்ன அனலைஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன பண்ண முடியும் நம்ம யோசிக்கிறோம், வேறு எதனா இருக்குமான்னு சொல்லி சைடில் செக் பண்ணுறோம், வேறு எதுவும் இல்லை, ஒவ்வொரு ஐடியாஸையும் யோசிக்கிறோம், அது எது பெஸ்ட் இருக்கும் சூஸ் பண்ணி அது கொடுக்குறோம். இட்ஸ் த லாஜிக். ஓகே, அப்படிதான் இப்போ ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு இந்த பேட்டர்ன் யோசிச்சுன்னா அதோடைய ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து டிசைன் திங்கிங். இந்த பேட்டர்ன் யோசிச்சுனாக்க இதோடைய ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து டிசைன். ஸோ யூனிவர்சலி இதில் எப்படி ஒரு ஃப்ளோ இருக்கோ, இப்படி ஃபார்முலா இருக்கோ, அது போல ஃபிசியோதெரபியும் ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா மோட்டிவலி அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உள்ளே போய் எலாபரேட்டாக அதை அசஸ் பண்ணுறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் we have structure that you study in third year. Okay, that is called assessment format. This is a problem statement I am solving format. On the format of a design thinking concept. Okay, design thinking the school level video of the design thinking the concept. Okay, for the physiotherapy of the skill level skill concept and so form physiotherapy assessment standard physiotherapy assessment format is one. நியூரோ தெரியும், ஆர்த்தோ தெரியும், கார்டியோ தெரியும், ஒரு ஸ்ட்ரக்சர் இது எப்படி ஸ்டேஜஸ் இருக்கோ அது போல இதுலேயும் ஸ்டேஜஸ். எப்படி சார் ஸ்டேஜஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்டிவ் எடுக்கணும், அப்புறம் ஆப்ஜெக்டிவ் எடுக்கணும், அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணணும், அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதில் ஃபைவ் ஸ்டேஜஸ் இல்லையா? அதில் 5 ஸ்டேஜஸ். இதில் 5 ஸ்டேஜஸ் என்ன? எம்பதைஸ், டிஃபைன், ஐடியேட், புரோட்டோடைப், டெஸ்ட் இல்லையா? அதில் புரியுதுன்னா subjective, objective, assessment, planner, treatment plan, then management. Right? What? Management or treatment, or else rehabilitation, physical rehabilitation, whatever. Fine? Same. But main நம்ம பார்க்க போறது வந்து சோப்னா SOAP சொல்லுவாங்க. Subjective, objective, assessment and plan. இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா ட்ரீட்மெண்ட் பிளான் ட்ரீட்மெண்ட் என்னன்றது இந்த பிளான்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் எவ்வளோ 1000 பக்கத்துக்கு கூட நம்ம எக்ஸ்பிளனேஷன் தான் எடுக்க போகிறோம். தவிர விஷயத்தை வந்து சோப்லேயே சொல்லியிருக்கோம், பீஃப் ஆஃப் பிளான்லேயே சொல்லியிருக்கோம். அதனால் இது நம்மளோட பிளான்லேயே இருக்கும். ஓகே, ஸோ இது எப்படி இந்த 5 ஸ்டேஜஸ் இருக்கோ அது மாதிரி அதுலேயும் இப்போதைக்கு அந்த கடைசி கூட விட்டுருக்கு. 4 விஷயம் இருக்கு, அது கூட வச்சுக்கோங்க. சப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ், அசஸ்மெண்ட் அண்ட் பிளான். அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் சேர்ந்து வரும். அப்படி மாதிரி வச்சுக்கோங்க. இது 5 ஸ்டேஜஸ் போய் அது 4 ஸ்டேஜஸ். அது சார் சப்ஜெக்டிவ். இது எனக்கு புரியுது, தெளிவாக இருக்குது. எம்பதைஸ் காரணம் என்ன? நீங்கள் படிச்சிங்கன்னா எனக்கு படிச்சது படிச்சிட்டிங்கன்னா அது புரியும். சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட்டு உள்ள வர சார் நீங்கள் படிக்கிறது சார் அதான் இருந்தால் ஒரு உடம்பு வச்சு பேர் என்ன வேலை செய்யணும்,
உங்களோட சில்லறை இருக்கும் போய் கொடுத்து அதனால முடிவு தெரியும். போலீஸாக இருக்கலாம், ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாலும் முடிவு எடுத்துக்கலாம். டீச்சராக இருக்கலாம், ரொம்ப நேரம் ஸ்டாண்ட் பண்ணிட்டு கிளாஸ் எடுத்துக்கிறதுனால முடிவு எடுக்கலாம் இல்லையா? புரியுதுங்களா? ஓகே. ஸோ இது எதுனாலும் ரீசனாக இருக்கலாம். அது உண்மையிலேயே நான் எடுத்த மாதிரி அடிப்பட்டதாக கூட இருக்கலாம்.